ஹாய் நண்பா, இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னார்குடி தான் நண்பா. இந்த மன்னார்குடியில் நாட்டு வெடி செம்ம ஃபேமஸ் நண்பா. வருஷம் நாங்கள் வந்து இங்கே வந்து நாட்டு வெடி வாங்க வந்துடுவோம். என்ன தான் அவுட்டு இந்த ஃபேன்சி வெடி இருந்தாலும் இந்த நாட்டு வெடி மேலே உள்ள கிரேசி எங்களுக்கு குறையவே இல்லை நண்பா. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சின்ன பிள்ளையில பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு எங்களுக்கு ஆர்டிக்கல் வந்திருக்கு, கட்டுரை வந்திருக்கு, ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படின்னு நியூஸ் பேப்பர் கடனை வாங்கி அது இதுன்னு வாங்கி, கடனுன்னு சொல்ல முடியாது, இல்லாட்டி போய் சொல்லி வாங்கிட்டு வந்து எங்களால் எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ வெடி நியூஸ் பேப்பரை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்போம். தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக சுற்றுவோம் நண்பா. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வெடிச்சோடனே நம்ம வீட்டில் தானே குப்பை அதிகமாக இருக்கும், அப்போ தானே நம்ம கெத்து காட்ட முடியும். அதனால தான் இது வீட்டில் உள்ள சாதத்தெல்லாம் எடுத்து அதை பசையாக வச்சு ஒட்டி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அந்த தீபாவளியை. அதே கிரேஸு இப்போவே எங்களுக்கு குறையவே இல்லைன்பா. ஆனால் எங்களால் பேப்பர் சுத்த முடியல. அதனால் அந்த நாட்டு வெடி வந்து மன்னார்குடியில் வந்து வருஷம் வாங்கிடுவோம். கிட்டத்தட்ட 100 ரூபாலேருந்து 700 ரூபாய் வரையும் இருக்குது. அந்த பெரிய வெடியெல்லாம் வந்து 700 ரூபா நண்பா. அட்டே வெடிச்சிங்கன்னா வச்சுங்க, உங்கள் வீடு தெரு ஃபுல்லாக பேப்பர் தான், அவ்வளோ கெத்து காட்டலாம். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு நம்ம வெடி வாங்கியிருக்கோம். அவுட்டு அது இதுன்னு ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் விட்டுட்டு இங்கே 4,000 ரூபாய்க்கு இந்த நாட்டு வெடி வேணும்னு அட்டம் பிடிச்சி போகிறாங்க நம்ம தம்பி கிஷோர். சொல்கிறத கேட்கவே இல்லை. இந்த நாட்டு வெடின்னு அன்னைக்கு காலையிலேருந்து இந்த நாட்டு வெடியை வாங்கி காரில் ஏற்றுனதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மன்னார்குடியை சுற்றின வீடியோவும் கீழே போட்டிருக்கேன் நண்பா. மிஸ் பண்ணாமல் கீழே போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நம்ம மன்னார்குடி மக்கள் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி மன்னார்குடி வருவோம். அங்கே வந்து RTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது நண்பா. அந்த கடையில் போய் எப்போதுமே ஒரு கொஞ்சமாக வெடி வாங்கிட்டு வருவோம். 5,000 வேலை 2,000 வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஸ்மோக்கு பாம்பு மாத்திரை அதெல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்கிறதையும் வாங்கி செலவு பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் என்ன பண்ணிட்டான், இந்த கடையை பற்றி இங்கே ஒரு நாட்டு வெடி நல்லா இருக்குன்னா அது வெடிச்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அதில் என்ன பிரச்சனைனா வச்சிங்களா, அவனுக்கு தீப்பெட்டியில் கொளுத்தவே தெரியாது. எப்படி அந்த வெடிக்கடையில கூட வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம தம்பிக்கு சார். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நண்பா. என்ஜாய் பண்ணுங்க நண்பா.